Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதாவது கரி இட்லி. இட்லி மாவு இருந்தால் போதுங்க, டக்குன்னு நம்ம இந்த கரி இட்லியை சூப்பராக செஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த சூப்பரான கரி இட்லியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், கேப்சிகம், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வதக்கிக்கோங்க. கேப்சிகமும் நல்லா குக் ஆகணும். ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி வீட்டில் செய்யலான்ட்டு. அதே மாதிரி அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போடலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அந்த சிக்கனை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இட்லி செய்கிறதுக்கு இட்லி மாவு ரெடியாக இருக்குது. இட்லி மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நமக்கு இட்லி நல்லா வரும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு இட்லி ரொம்ப நல்லா வராது. இப்படி நான் கொஞ்சம் மிதமான இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக சூப்பரான இட்லி வரும். இப்போ இட்லி தட்டில் ஒரு துணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இட்லி மாவை அதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு ஃபில்லிங் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃபில்லிங்கை வந்துட்டு அதில் வச்சுக்கோங்க. எல்லா இட்லிஸ்லேயும் இப்படி சிக்கனை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே அகெயின் வந்து நம்ம மாவு ஊற்றிக்கணும். அந்த ஃபில்லிங் கவர் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக எல்லா இட்லியும் கவர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆவி பறக்க கறி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அது மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருங்க. அப்போ நமக்கு இட்லி வந்து ஒட்டாமல் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம அந்த துணிலையும் ஒட்டாமல் நீட்டாக நமக்கு இட்லி வந்துடும். இப்போ நம்ம உள்ளாடி நம்மளோட கறி இட்லி ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட கறி இட்லி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் எம்மியான டெலிஷியஸான கறி இட்லி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லியை ப்ளெயினாக சாப்பிட்றதோட நல்ல சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.